கூட்டம் நடத்த விட மாட்டாங்க, கூட்டம் நடத்த விட மாட்டாங்க. எத்தனை தடவை தான் பேசிக்கிட்டு இருப்பேன். இறங்கி ரோட்டை நடக்கணும்ன்றீங்க. இறங்க போய்யோ, நீ நடத்த விடாம பாரு, நான் என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லி போறவங்கள தலைவன். இதை சொல்லிவிட்டு உடனே பனையூருக்கு போயிடுறேன். உன் வீட்டு விவகாரத்தை வந்து இன்னொரு கட்சிக்காரன் வந்து இது பண்றான்னாக்கா இதை விட கேவலம் என்ன இருக்குது? உங்களே எடுத்துங்க. உங்க வீட்டு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கண்ட்ரோல் பண்றான்னாக்கா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏன்னா 2 நடிகைகள் அதிகமா இருக்கு, ஆபாசமா இருக்கு. விஜய் குடும்பத்தில் நடக்கிற விஷயம் போற ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் தெரியும். உன்னுடைய பொருளாதார கொள்கை என்னங்கிறது அந்த பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணி பேசியிருக்க வேண்டாம் ஒரு அரசியல் தலைவர். ஆட்சிக்கு வந்த பிறகு பேசுவாங்களாம். பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலை வசதி, இது திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணாங்களா? தான் சொன்னாங்களே ஒழிய உங்களுக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு 10 லட்சம் 7ஆ பிரிச்சு விட்டேன்னா ஆளுக்கு ஒரு இது கட்சி நடத்துறீங்க. 10 லட்சம் வாங்கிட்டு போறீங்க, நான் 30 லட்சம் வாங்கிட்டு நான் ஜெயிச்சேன். இதுதான் அரசியல். இல்ல அவங்களுடைய ஆட்சியின் மேல நம்பிக்கை இல்லைன்றீங்களா? அவங்க செயல்பாடுகளை வச்சுக்கலாம். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், ஒரு மாற்று அரசியலை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உண்மையிலே விஜயை பார்த்து திமுக பயந்து தான் 22 கட்சிகளை இணைச்சிருக்கதா சொல்லுதாங்க. உண்மை என்ன சார்? விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் பிறப்பாருன்னு தெரிஞ்சு அப்பவே பயந்துட்டாங்க. 67லயே கூட்டணி தீர்க்க தரிசனம். 67லயே விஜய்னு ஒருத்தர் வருவாரு, நம்ம வந்து கூட்டணி இப்பவே வச்சுக்கிட்டாதான் சரியா வரும்னு வச்சுக்கிட்டாங்க. இல்ல, இப்போ 22 கட்சிகளை கூட்டணி சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன ஏன் இந்த இந்த சூழல் ஏன் அவ்வளவு? அரசியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லை. என்னுடைய நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், ஒரு செல்வாக்கான கட்சி. எனக்கு 30 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. அந்த 30 லட்சம் தொண்டர்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அது வேற யாருக்கும் போட மாட்டாங்க. அது எனது உறுதியான ஓட்டு. மிச்சம் 70 லட்சம் ஓட்டு இருக்குது இல்லையா, அது எதிர்கட்சிகளுக்கு அப்படியே ஒட்டுக்கா போய் உங்களுக்கு விழுந்துன்னு வச்சுங்க, நான் தோற்றுருவேன். அதனால நான் என்ன பண்றேன், எதிர்கட்சிகளுக்கு வர்ற ஓட்டுகளெல்லாம் நான் பிரிக்கிறேன். அந்த 70 லட்சம் ஓட்டுகள் எனக்கு உழுவாத ஓட்டுகள், உழுவாதாங்கிற சந்தேகத்தில் இருக்கிற ஓட்டுகள், அதை நான் பிரிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு 10 லட்சம்னு 7ஆ பிரிச்சு விட்டேன்னா ஆளுக்கு ஒரு இது கட்சி நடத்துறீங்க. 10 லட்சம் வாங்கிட்டு போறீங்க, நான் 30 லட்சம் வாங்கிட்டு நான் ஜெயிச்சேன். இதுதான் அரசியல். இல்ல அவங்களுடைய ஆட்சியின் மேல நம்பிக்கை இல்லைன்றீங்களா? அவங்க செயல்பாடுகளை வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யார் வந்து மக்களை உங்களை ஒழித்து கட்டுவதே தான் என்னுடைய லட்சியம், உங்களுக்கு வீடு இல்லாமல் செய்வது தான் என்னுடைய லட்சியம், உங்களுக்கு தண்ணி கிடைக்காமல் செய்வது தான் என்னுடைய லட்சியம், உங்களுக்கு நோய் வந்து சாக வேண்டியது தான் என்னுடைய லட்சியம்னு எந்த கட்சியாவது அரசியல் வந்திருக்குதா? எல்லாரும் ஒரே இது தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலை வசதி, இது திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணாங்களா? தான் கேள்வி. சொன்னாங்களே ஒழிய செஞ்சாங்களாங்கிறதா கேள்வி. திட்டமிடல்ல வந்து சரியான முறையில் திட்டமிடலைன்னாக்கா திட்டங்கள் வீணா போகும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னாக்கா நேரு. ரஷ்யாவை பார்த்து அவர் கம்யூனிஸ்ட் மனசு உள்ளவர். ரஷ்யா வந்து 5 ஆண்டு திட்டங்கள்னு ஒன்று வச்சு 5 வருஷத்துக்கு ஒரு திட்டங்களை போட்டு 5 வருஷமா ரஷ்யா முன்னேற்றிக்கிட்டே வந்து வல்லரசா மாறுச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசு ஆன உடனே அதே ஸ்கீம் அப்படியே ஃபாலோ பண்ணார். 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டார். அதில் என்ன பண்ணாருன்னா, ரஷ்யாவுக்கு நமக்கு வித்தியாசத்தை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. ரஷ்யா கிட்ட மக்கள் கிடையாது, நம்ம கிட்ட மக்கள் தொகைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு உலகத்தினுடைய 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு சைனாவுக்கு தான் நம்ம தான் இருக்கு. இன்னைக்கு அதையும் பீட் பண்ணி நம்ம தான் முன்னாடி விட்டோங்கிறது வேற விஷயம். இந்த மக்கள் சக்தியை என்ன பண்றதா இருந்தீங்க நீங்க? அதனாலதான் நேரு வந்து கொண்டு 5 ஆண்டு திட்டங்கள் அத்தனையுமே ரஷ்யாவை பார்த்து கனரக தொழிற்சாலைகளா கொண்டார். மனித சக்தி தேவைப்படல. அதனால என்னாச்சுன்னா எந்திரங்கள் வந்தது, எல்லாம் வந்தது, மனுஷனுக்கு வேலை கிடைச்சான்னு பார்த்தா இல்லை. இப்போ இங்க ஸ்ரீபெரும்புதூர் ஃபுல்லாக வரிசையா பார்த்தீங்கன்னா மோட்டார் தொழிற்சாலை இருக்குது. எத்தனை மனித சக்தி அங்கே பயன்படுதுன்னு போய் பாருங்க. எல்லாமே ரோபோட்டிக் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம தண்ணி எடுத்துக்கிறாங்க, நம்ம கரண்ட் எடுத்துக்கிறாங்க, நம்முடைய நிலங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சலுகைகள் வாங்குறாங்க. நமக்கு எங்கே வேலை கிடைச்சது?
அத்தனை கார் ஃபேக்டரி இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தொழிலாளிகள் வீடுகள்லாம் அங்கே கட்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ பெரிய நகரங்கள் உருவாயிருக்கணும். ஒன்றையுமே கடந்து சிறிய பெரும்புதூர் அன்னைக்கு எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய தொழிற்சாலை உள்ளே போய் பார்க்குற அந்த ரோபோட்டிக் மிஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு மாட்டிக்கிட்டு போது அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 15 பேர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு. அதனால் இப்போ மனித சக்தியை பயன்படுத்துறதுக்கான தொழிற்சாலைகளை நம்ம உருவாக்கவே அதுதான் இப்போ திட்டம்ன்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர்ந்தால் மக்களுக்கு நன்மை பயக்குதாங்கிறத பார்த்து தான் அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். இப்போ இன்னைக்கு இவங்க வந்து எதோ கொண்டு வர்றாங்க. இல்லை, அவர் விஜயுமே அந்த உமன்ஸ் டே அன்னைக்கு மிகப்பெரிய திட்டங்களை மகளிருக்கு செஞ்சுட்டாங்க. அதிகமா சொல்லியிருக்காரு 2500 கொடுப்போம். அதுதான் இப்போ என்ன திமுக வந்து கையில காசா கொடுத்துச்சு, நான் அதை கவர்ல போட்டு கொடுப்பேங்கிறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, நான் 2000 ரூபா கொடுக்குறேங்கிறாரு. பழனிசாமி தான் இதுல பெஸ்ட். பஸ் வந்து பெண்களுக்கு இலவசமா விடுறேன்னு உடனே நான் ஆண்களுக்கு விடுவேன். அப்ப யாருகிட்ட டிக்கெட் விற்ப? ஆம்பளை டிக்கெட் வாங்க இலவசமா பஸ் போறாம இலவசமா ஓட்டுவியா? எப்படி முடியும்? நடத்த முடியுமா? அது மாதிரி கவர்ச்சிகரமா பேசிடுறாங்க, செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு கேட்கறாங்க. வந்து காலையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்க பேங்க்ல வந்து 3000 ரூபா போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது அடிக்கிற ஸ்டண்ட் மாதிரி இருக்குது. எலெக்ஷன் நிற்கும் போது நாங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். இல்லை, விஜய் அப்போ பெரிய அளவில் 2026 தேர்தலில் ஒரு ஃபேக்டராக இருக்க மாட்டாரு. இருப்பாராங்கிறதுக்கான ஆதாரத்தை அவர் என்ன காட்டியிருக்காரு? எந்த தேர்தலில் அவர் நின்னார்? எந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார்? அவர் கட்சி தேர்தலை கூட அவர் நடத்தலையே, நிர்வாகிகள் தேர்தலை கூட அவர் நடத்தலையே. அந்த ஒரு 5-6 பேர் ஒரு செட்டு நிற்கிறாங்க, அந்த 5-6 பேர் தான் வச்சுட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. நிர்வாகிகள் கூட்டங்கிறாரு. அவங்கள யார் தேர்ந்தெடுத்தா? எந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க? செயற்குழு இருக்குதா? பொதுக்குழு இருக்குதா? உயர்மட்ட குழு நேதாவு இருக்குதா? அமைப்பு செயலாளர் இருக்காங்களா? ஏதாவது இருக்காங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அந்த கட்சிக்கான ஆஃபீஸ் இருக்குதா? இவ்வளோ சொல்கிறீங்களே, பெரிய கட்சியாக வளர்ந்துருது, திமுக பயந்துருச்சு, 25 கட்சியை சேர்த்த வேண்டியிருக்குது நான் சொல்கிறேன். நீங்களே எவ்வளோ ஏற்றி விட்றீங்க? அவங்க கட்சி எங்கேயாவது பறந்துக்கிட்டு இருக்கு, கொடி எங்கேயாவது பறந்துக்கிட்டு இருக்குதா? திமுக பறந்துக்கிட்டு இருக்குது. சோசியல் மீடியா ஃபுல்லாக பறக்குது. சோசியல் மீடியா உங்களை விட்டா அவருக்கு ஆடையாது. உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. டெய்லி நானும் பார்க்குறேன், வர்ற யூடியூப் வர்ற விஜய் என்ன பண்ணார்? அது என்ன விஜய் மேல உங்களுக்கு அப்படி என்ன காதல்னு தெரியல, அவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியல. இல்லை, அப்புறம் ஏன் தொடர்ந்து ஜனநாயகன் இப்போ விவாகரத்து அப்படின்னு தொடர்ந்து எங்களை முடக்குறாங்க, இது எல்லாமே அரசியல் சதி அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர வேற என்ன பேசுனாரு? சரிப்பா, அதுதான் பண்ணிட்டாங்க. ஒரு அந்த காலத்துல வந்து கலைஞர் திமுக ஆட்சிக்கு திமுக வந்து எதிர்கட்சியா உருவான போது முதல் பெரிய போராட்டம் வந்து டால்மியாபுரங்கிற ஊரை வந்து கள்ளக்குடின்னு பேரை மாத்துறது தான் கள்ளக்குடி போராட்டம். ரயில் நிறுத்த போராட்டம்னு ஆரம்பிச்சாங்க, தடை விதிச்சாங்க. தடை விதிச்ச போது வெறும் ரயில் நிறுத்துறது தான் மறியல் தான் இப்போ ஆரம்பிச்சாங்க. தடை விதிச்ச உடனே இவங்க போய் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துட்டாங்க. கலைஞர்லாம் அப்படி தண்டவாளத்தை நீ பண்றதை பண்ணுனாங்க. 6 மாசம் ஜெயிலில் போட்டாங்க. அந்த தைரியம் உனக்கு இருக்கா? சும்மா உட்காந்துட்டு அந்த கூட்டம் நடத்த விட மாட்டாங்க. எத்தனை தடவை தான் பேசிக்கிட்டு இருப்பேன். இறங்கி ரோட்டை நடக்கணும்ன்றீங்க. இறங்க போய்யோ, நீ நடத்த விடாம பாரு, நான் என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லி போறவங்கள தலைவன். இதை சொல்லிவிட்டு உடனே பனையூருக்கு போயிடுறேன். அந்த செகண்ட் வெடியில் இருக்க மாட்டேங்கிறியா? ஒரு சின்ன அசம்பாவிதம் கரூர்ல நடந்தது, அதுக்கப்புறம் ஆடு எங்க போன 2-3 மாசம் எங்க போனேன்னே தெரியல. விஜயனுடைய அந்த விவகாரத்து வழக்கையும் அரசியலா இவங்க மாத்துறாங்க. தனிப்பட்ட விஷயம் அது. அந்த வழக்கையும் இவங்க வந்து தொடர்ந்து அரசியலா மாத்தி பெண்கள் வாக்கு அதிகமா இருக்கிறதுனால அவரை டேமேஜ் பண்ண பாக்குறாங்க பெண்கள் மத்தியில அப்படின்னு சொல்றாங்க. அசிங்கமா இல்ல? ஓட்டு விவகாரத்தை வந்து இன்னொரு கட்சிக்காரன் வந்து இது பண்றான்னாக்கா இதை விட கேவலம் என்ன இருக்குதுங்க? உன் பொண்டாட்டியை திமுக கண்ட்ரோல் பண்ணுதுன்னாக்கா யோசிச்சு பாருங்க. உங்களே எடுத்துங்களா, உங்க வீட்டு பொண்ணை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கண்ட்ரோல் பண்றான்னாக்கா நீங்க என்ன நினைப்பீங்க? அது மாதிரிதான் இருக்குது. இல்லை, அவங்க வந்து இப்போ திரிசா அவர்களோட ஒரு கல்யாணத்துக்கு போய் நின்னது வச்சதெல்லாம் பெரிய அளவில் இப்போ சன் நியூஸ் வந்து ஒரு 10 கார்டு 20 கார்டு போட்டாங்க. இங்கே ஒரு கொலை வழக்கு நடக்கு, ஒரு ஆணவ கொலை நடக்குது, செயின் பறிப்பு நடக்குது, இதெல்லாம் போடலை
ஆனா நீங்க இது திரிசா கூட விஜய் போயிட்டாரு அப்படிங்கிறதையும் இந்த விவகாரத்து விஷயத்தையும் சன் நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 கார்டு 30 கார்டு போடுதாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ என்னை பத்தி செய்தி வெளியிடுறீங்க, எவன் பார்ப்பான்? அதே விஜயை பத்தி போடுறீங்க, எல்லாரும் ஏன் பார்க்குறான்? நீ பாப்புலர், அதனாலதான் உனக்கு இது மரியாதையே. நீ இருந்த செய்தியே தெரியலன்னாக்கா அப்புறம் உனக்கு என்ன? நீ எப்படி நட்சத்திரம் ஆக முடியும்? எப்படி நீ பாப்புலர் ஆக முடியும்? அவங்க ஒய்ஃப் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைதானா? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? இது மறுபடியும் ஏதோ 2 பொண்டாட்டி விஷயத்துல நான் தலையிட்ட மாதிரியா? 2 நடிகைகள் வந்து சம்பந்தப்பட்ட குடும்பத்துல வந்து அவ விஜய் தவிர மிச்சம் எல்லாருமே தலையிட்டு இருக்காங்க, எல்லா அமளியும் தலையிட்டு இருக்காங்க. புரியலையே எனக்கு. ஏன்னா 2 நடிகைகள் இருக்குது, ஆபாசமா இருக்குது. விஜய் குடும்பத்தில் நடக்கிற விஷயம் போற ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் தெரியும். தொடர்ந்து இப்போ பவன் கல்யாண் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாப்புல, எங்க அண்ணன் வந்து இப்படி தனியா நின்றுதான் தோத்து போயிட்டாரு, அவரால் அரசியலில் ஜெயிக்க முடியல, அதனால நீங்க என்டிஏ கூட கூட்டணி வைங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கதா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸை பிடிச்சி இழுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க, காங்கிரஸும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக கூட. இப்போ உண்மையிலே விஜய் வந்து என்டிஏ கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதா? என்டிஏனுடைய அங்கம் தானே அவரை உருவாக்குனது யார்? அமித்ஷா தான் உருவாக்குனாரு. எங்க செங்கோட்டையன்ற ஒரு பெரிய தலைவராக இருந்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னமோ தெரியாது. எங்க காலத்துல நாங்க வந்து பெரிய கவுண்டர்னு கூப்பிடுவோம். ஜெயலலிதாவுக்கு அவர் தான் அரசியல் ஞான குரு. அவர் குறிப்பிட்ட முறையில தான் கூட்டங்கள் நடத்துவாங்க, இப்போ தேர்தலில் நிற்கிறது எல்லாமே அவர் தான் முடிவு எடுப்பார். நாவலர் போன்ற சீனியர்கள்லாம் அவர் மதிக்க மாட்டார். அதே கட்சியில் நாவலர் பண்ருட்டியெல்லாம் தான் மதிக்கவே இல்லை அவர். நாவலர் எந்திரிச்சு கூப்பிட்டு போட்டால் கூட பார்க்காம போவார், அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவர். இன்னைக்கு அவர் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தவரை கூப்பிட்டு அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. அமித்ஷாவுக்கும் செங்கோட்டையனுக்கு என்ன சம்பந்தம்? அமித்ஷா சொன்ன உடனே எங்கே போய் சேர்றாரு? விஜய்கிட்ட போய் சேர்றாரு. ஆக அமித்ஷாங்கிற ஒரு மனிதர் தலைமையின் கீழே இவங்கெல்லாம் இயங்குறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? திமுகவினுடைய பி டீம் விஜய்ன்றாங்க. திமுகவோட பி டீம் தான் விஜய் சொல்லிட்டு போட்டுமே, அப்புறம் என்னத்துக்கு திமுக கொள்கை எதிரி என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு? அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு தானே சொல்றாரு, கொள்கை எதிரியா அவங்க எல்லாம் தான் சொல்றாரு. அது திமுகவுடைய பி டீம் இருந்தாக்கா அவர் வந்து ஏற்று நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதை வேற மாதிரி ஓட்டிட்டு போகும். இவங்க அது திருடன்னு கத்திக்கிட்டு போற கதை தான். இவன் தான் திருடன். பழனிசாமி வந்து மற்ற கட்சியெல்லாம் பார்த்து நீ பி டீம்ன்றாங்க. நீ என்ன டீமா இருக்கிற? எந்த டீம்லயும் இல்லாம போட்டிய நீ. இல்ல நீங்க வந்து பிஜேபியோட ஆளு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு என்ன எப்படி நம்ம ஒரு இவ்வளவு சொன்ன அப்புறமா மறுபடியும் அதே கேள்வி கேட்டா நான் என்னதான் பதில் சொல்றது? கைய இது அவங்க எழுதின லெட்டர் கிட்ட பிஜேபியோ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. கொள்கைக்கு எதிரின்னு சொன்னாரு, மதவாத கொள்கை. அது அதுக்காக என்ன போராட்டம் நடத்தினாரு அவரு? அதுக்காக ஏதோ பொதுக்கூட்டம் நடத்தினாரா? எங்கேயாவது இது போட்டிருக்காரு? இன்னைக்கு வரல அவருடைய பேச்சுல என்ன இருக்குது? கட்சி ஆரம்பிச்சு 24 மாசம் ஆச்சு, ஒரு 15 கூட்டம் போட்டிருக்காரு. 15 கூட்டத்தில் 10 கூட்டத்தில் வந்து என்னை பேச விட மாட்டேன், மற்றவர்கள் அனுமதி கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், என்னை போக விட மாட்டேன், என் வண்டிக்கு கண்ட்ரோல் போடுகிறார், அது இதுன்னு இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய என்ன எதிர்ப்பு நீங்க காட்டினீங்க? 2 பட்ஜெட் வந்துருச்சுங்க, சென்ட்ரல் பட்ஜெட் வந்துருக்கு, ஸ்டேட் பட்ஜெட் வந்துருக்குது. உன்னுடைய பொருளாதார கொள்கை என்னங்கிறது அந்த பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணி பேசியிருக்க வேண்டாம் ஒரு அரசியல் தலைவர்? ஆட்சிக்கு வந்த பிறகு பேசுவாங்களாம். ஆட்சிக்கு வந்த சரி, நீங்க சமாளிச்சுக்கிட்டே சரி அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு ஆட்சி. இப்ப பேசல, நாங்க இப்ப அதை பத்தி படிக்கல, ஆட்சிக்கு வந்த பிறகு படிச்சுட்டு வரட்டும். நாங்களும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். படிச்சுட்டு வருவாரு. என்னைக்கா வந்தாருன்னா உங்க டிவி பேர் என்ன, உங்க டிவில வந்து அவர் பதிலாம் கொடுப்பாரு. அது இன்டர்வியூ கொடுப்பாரு, நேர்காணல்கள் கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கல அவர், அவ்வளவுதான் உங்க யோக்கியத்தை. சரி சார், உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முன்னிச்சு. ரொம்ப நன்றி.